இப்போது இவர்கள் ஒருவரிடம் பார்த்தார்கள், அதன் பின்னர் பார்த்தார்கள். இப்போது கரணி பிரதமர் கரணி மற்றும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் தொடர்பில் ஆங்காங்கே விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. அது தொடர்பில் கடுமையான சர்ச்சைகளும் ஏற்படுகின்ற போது இப்போது இவர்கள் மதத்தை கையில் எடுக்கிறார்கள். அதாவது இந்த கடற்போக்காளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மத விவகாரங்களை கையில் எடுத்து ஒரு கலவரத்தை உண்டாக்குவதுதான் அவருடைய கருத்து. சரத் வீரசேகரவை பொறுத்தவரையில் ஒரு இனவாதத்தின் உச்சம். இவர் ஐநாவுக்கு வருகின்ற போது கூட படு மோசமாக இனவாத கருத்துக்களை முன்வைத்து அங்கு வருகின்ற மனித உரிமைகள் தொடர்பாக வேலை செய்கின்ற எல்லோரோடும் முரண்படக்கூடியவர். அதனை நான் நேரே பல முறை பார்த்திருக்கிறேன், அது அவருக்கும் தெரியும். இவ்வாறு அங்கு வருகின்ற ஊடகவியலாளர்களை மிரட்டுவது என்று பல வகை தொகையற்ற வேலைகளை செய்வார். இப்போது அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் மதவாதத்தை இப்போது மூலதனமாக போக்குறார். 2004ஆம் ஆண்டு எப்படி அந்த திருகோணமலை நகரம் சுடுகாடாகியதோ அது போன்ற ஒரு செயற்பாட்டை தான் இவர் இப்போது முன்னெடுக்க ஆசைப்படுகிறார். 2004-2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் திருகோணமலை பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பெரிய புத்த சிலை இரவோடு இரவாக வந்தது. இரவோடு இரவாகத்தான் அங்கு எல்லாம் வரும். அதே மாதிரி தான் இப்போது திருகோணமலை கடற்கரை பகுதியிலும் இரவோடு இரவாகத்தான் புத்தர் உதயமானார். நீதிமன்றத்தால் அன்று 2004ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட புத்த சிலை நீதிமன்றத்தால் அகற்றும்படி உத்தரவிடப்பட்டது. ஆனால் எந்த ஒரு அசைவுகளும் அங்கு இடம்பெறவில்லை. அன்று பலவிதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. விக்னேஸ்வரன் அவர்கள் தொடர் கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார். விக்னேஸ்வரன் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர். இதைத்தான் சரத் வீரசேகர விடுதலை புலிகள் என்று கூறுகிறாரோ தெரியவில்லை. இந்த தொடர் போராட்டத்துக்கு எதிர்ப்பு நிகழ்வு பேரினவாதம் ஆத்திரமடைந்து ஒரு நாள் முன்னராகவே ஜேவிபி அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு விடயம் நடக்கிறது. ஜேவிபியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சென்று அந்த புத்த சிலை நிறுவப்பட்டதற்கு எதிராக கையெழுத்து போராட்டம் நடத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது அன்று பலர் வீதிகளில் வெட்டப்பட்டு வீசப்பட்டனர். அன்றைய காலப்பகுதி திருகோணமலை நகரமே ஒரு சுடுகாடாக இருந்தது. அந்த சுடுகாடாக இருந்த திருகோணமலை நகரத்தில் மக்கள் வெளியில் செல்வதற்கு அச்சப்பட்டார்கள். சமாதான பேச்சுக்கள் ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்று புலிகள் தரப்பிலும் அரசு தரப்பிலும் திருகோணமலை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு போர்ந்த கண்காணிப்பு குழுவோடு இணைந்து பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நகர்ப்பகுதியில் இடம்பெற்றன. மத தலைவர்கள் ஈடுபட்டார்கள். பின்னர் ஒருவாறாக புத்தர் சிலை அகற்றப்படவில்லை, நீதிமன்ற உத்தரவு மதிக்கப்படவில்லை. அந்த இடத்திலே ஒரு சுமூகமான நிலை, அந்த அடாவடி அவ்வளவு பல இழப்புகளுக்கு பின்னர் இடம்பெறுகிறது. சமாதான கால பகுதியில் தான் இது இடம்பெற்றது. அன்று காடையர்களை இன்று அன்றைய நாட்களில் இந்த சரத் வீரசேகர இராணுவத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர். ஒருவேளை அவர் இப்போது கூறுகின்ற விடயத்தை பார்த்தால் அன்று இவருக்கும் அதில் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது. காரணம், அவர் கூறுகின்றார், அன்று நாங்கள் அடக்கி விட்டோம் என்ற ஒரு வசனத்தை கூறுகிறார். இது பெரும் சர்ச்சையாகவும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. மீண்டும் கூறுகிறோம், பொது வழியில் கருத்து கூறக்கூடியவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அல்லது நல்ல சட்டவாளர்கள் இப்படியானவர்கள் மீது ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கு நீதவான் நீதிமன்றத்தில் ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதனை கையாளாமல் இவர்கள் போன்றவர்களை ஏன் தொடர்ச்சியாக உருவாக விடுகின்றீர்கள்?